ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து செட்டில் ஆகிட்டோம். ஏதோ நாய் கத்துற மாதிரி சவுண்டு தான் கேட்குது. இங்கே ஏதோ நாய் கத்துற மாதிரி சவுண்டு தான் கேட்குது. எனக்கு சுடுகாட்டு லைட் அடிக்கிறது கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏதாவது நாய் ரொம்ப கத்துது. நாய் அது என்ன ஏன்னு தெரில. இப்போ தான் ஃபுல்லாக செட்டில் பண்ணேன். இவருக்கு 2 சேர் போட்டு இங்கே இது வச்சு நான் வந்து லைட் அங்கே வச்சு என் ஃபோன் சார்ஜர் இங்கே வச்சுக்கிட்டேன். அந்த டபால் வந்து 3 பின் வரும்போது அதனால் நான் அப்படி வச்சுக்கிட்டேன். சைக்கிள் யூஸ் ஆகலை, அதனால் ஒரு 3 நல்லாவே தெரியுதா. 3 லைட் அடிச்சு காமிக்கிறேன் பாருங்க. நல்லா இருக்குங்க. 140க்கு பரவாயில்ல, சூப்பராக தான் இருக்குது. டக்கு நான் எடுக்க போகிறேன், நாய் கத்திக்கிட்டே இருக்குது. சரியான நாய் கத்துது. ஏன்னா இங்கே கோயம்புத்தூரில் ஃபுல்லாக, கோயம்புத்தூரில் எல்லா ஊர்லேயும் ஃபுல்லாக நாய் இருக்குது. சரௌண்டிங்கில் எல்லா பக்கமும் நாய் இருக்குது. அதனால் ரொம்ப குறைச்சி தான் எனக்கு டக்குன்னு பயமாயிடுச்சு. எனக்கு என்ன காற்று வலிக்குது, நான் பேசுகிறவங்களுக்கு சரியாக கேட்கவும், அதாவது விட்டு விட்டு கேட்குற மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் இருக்குது இங்கே. ஆனால் வேறு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. மைக்கு வாங்கலை, கொஞ்சம் நல்லா க்ரோஅப் ஆயிடுச்சுன்னா நான் வந்து மைக் வாங்குறேன். உங்களுக்கு வந்து கிளியரான கண்டென்ட்ஸ்லாம் வரும். அதுக்கு நீங்கள் மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப நாய் கத்திட்டு இருந்துச்சு. எனக்கு ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் நான். அதனால் இப்போ கம்மியாகிடுச்சேன். எனக்கு அங்கே லைட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா அந்த ஏரியா வந்து ஃபுல்லாக சுடுகாடு தான். அந்த பக்கம் ஃபுல்லாக சுடுகாடு தான். அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. சில பேர் பார்த்து இருக்கிறவங்களாம் வந்து எரிச்சிட்டு இருப்பாங்க. நான் இங்கேருந்து பார்த்துருக்கேன் நிறைய தடவை. இங்கேருந்து அங்கெல்லாம் போனது கிடையாது. அப்புறம் வந்து இதுதான் செட்டப். இதுதான் வந்து இந்த செட்டப்பு. நான் இங்கே தான் தூங்க போகிறேன். லைட் இங்கே வச்சு சேர் இங்கேயே மூவ் பண்ணிக்கிட்டேன். அதனால் எனக்கு அந்த மரத்துக்கு மேலே யாரோ உட்காந்துருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங். இந்த மரத்துக்கு மேலாம் யாரோ உட்காந்துட்ருக்காங்கன்னு ஒரு ஃபீலிங். எனக்கு இது கரெக்டாக வீடியோ ஷூட் பண்ண வர மாட்டேங்குது. அங்கே லைட் இருக்காங்கனால வெளிச்சம் ஃபுல்லாக இதுக்குள்ளே வந்துடுது. இந்த சப்போஸ் டிம் பண்ண முடிஞ்சால் நான் வீடியோ டிம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப சத்தமாக பேசுகிற மாதிரி இருக்குது. எனக்கு கீழே எல்லாமே வீடு சுற்றி ஃபுல்லாக வீடு தாங்க. இங்கே பாருங்கள், சுற்றி ஃபுல்லாக வீடு தான் இருக்குது. இங்கே வீடு இருக்குது, கீழே வீடு இருக்குது, அங்கே பக்கத்தில் எதிர் வீட்டில் மாதிரி சுற்றி வீடு இருக்கிறதுனால சத்தமாக பேசுகிறதுக்கும் பயமாக இருக்கு. ஏன்னா அவங்க தூங்குற நேரம் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல. அதனாலே நான் வந்து இப்படி சுற்றிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து பாருங்கள் ஃபுல்லாக வீடு தான் இருக்குது. அதான் நான் இங்கேருந்து அங்கே பேசுகிறாங்க. அங்கே அந்த வீட்டில் தெளிவாக கேட்கும் நான் பேசுகிறது. அதனாலேயே நான் வந்து ஆனால் வீடியோ தெளிவாக கேட்க மாட்டேன். அவங்க லைட்டில் வச்சனால அவங்களாம் தெரியுது நான் இங்கே ஏதோ பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி. நான் வந்து கேட்காம போயிட்டாங்க. அதனால் நம்ம வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ நான் வந்து சும்மா தான் இருக்க போகிறேன். டைம் வந்து வேறு டைம் வந்து 12 மணி ஆக போகுது. 5 நிமிஷம் தான் இருக்குது. 12 மணி ஆகுது. ஆயிடுச்சுனா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் இங்கேருந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. ஒரு மாதிரி ஃபுல்லாக கோயம்புத்தூரே தெரியும் இங்கேருந்து பார்த்தா. உங்களுக்கு தெரியுதா? அங்கே அந்த இது இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே ஒன்று இருக்குது. அப்புறம் நிறைய அங்கே தான் பில்டிங்கெலாம் தெரியும். சில பில்டிங் அந்த மலைக்கு மேலே லைட்டெல்லாம் தெரியுது. ஆனால் இங்கே அந்த மாதிரி எல்லாம் தெளிவாகவே தெரியும். கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு அந்த நாய் கத்துறது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் பயமாகிடுச்சு. அதனால் இந்த கருவை முடிச்சு இந்த மாஸ்க் பார்த்தோன்னா வந்து பயந்து வேறு தொலைஞ்சிட்டேன். சரி guys, நான் இப்போ வந்து எடிட் பண்ண போகிறேன். உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டினியூ பண்ணுறேன். ஏதாவது சவுண்டாக தான் கிடச்சுன்னா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். என்ன ஆச்சுன்னு தெரில, திடீர்னு இது கரண்ட் கட் ஆகிடுச்சு. ஆனால் ஸ்ட்ரீட் லைட்லாம் எரியுது. என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு தெரியாமல் போயிடுச்சு. தடைகள் வர ஆரம்பிச்சிருச்சு guys. பெரிய இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் உட்காந்து எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். டக்குன்னு பார்த்தா எல்லாமே ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. மேலே வீட்டில் ஃபுல்லாக லைட் எரிய மாட்டேங்குது. என்னன்னு தெரியல. யூபிஎஸ் கரண்ட் இருக்கு. யூபிஎஸ் இப்போ செக் பண்ண கரண்ட் இருக்குது. மேலே வீட்டில் வந்து யூபிஎஸ் கிடையாது. பாருங்களேன், எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. பக்கத்து வீட்டில் தான் லைட் இருக்கு. ஏன் ஆஃப் ஆச்சுன்னு தெரியல. ஏதோ எரிஞ்சிருச்சான்னு பார்க்குறேன். நல்லா தானே இருக்குது.
சொல்லுங்க எரியலையே. இருங்க நான் வந்து இதை சார்ஜ் போட்டு பார்க்கலாம். அது வேறு தொங்க விட்றேன். நான் லைட்டை சார்ஜ் போட்டு பார்க்குறேன். அப்புறம் நமக்கு என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு தெரியும். இந்த லைட் எரிய மாட்டேங்குது. கரண்ட் இருக்கு, ஏன் எரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. பிரச்சனை ஆயிடுச்சு, எரிய மாட்டேங்குது. இப்போ என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு தெரில. இது சுற்றி கரண்ட் இருக்கு, எனக்கு எரிய மாட்டேங்குதுன்னு தெரில. போட்டு விட்டுக்கிட்டே போவோம். கரண்ட் இருக்கு, ஆனால் ஏன் எரிய மாட்டேங்குது. உள்ள கரண்ட் இருக்கு. லைட் எரிய மாட்டேங்குது. இந்த லைட்டும் எரிய மாட்டேங்குது. ஆஃப் பண்ணியிருக்காங்க. யார் ஆஃப் பண்ணு தெரியும். அந்த லைட்டர் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஐயோ பயம் வர ஆரம்பிக்குது. இது எரிய மாட்டேங்குதுன்னு தெரியலையே. இந்த ஒரு பெரிய ஃப்ளக் பாயிண்ட் இருந்தால் எங்கள் வீட்டிலேருந்தே கரண்ட் எடுத்துருவேன். இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. எங்கள்கிட்ட அந்த வீட்டில் ஒரு குழந்தை வேறு இருக்குது. அதனால பயமாக இருக்குது. லைட்டு ஃபோன் சார்ஜ் கூட அவங்க இருக்க முடியாது. இப்போ அந்த உள்ள லைட் எரியுது, ஏன் எரிய மாட்டேங்குதுன்னு தெரில. இதுக்கு ஏதாவது சுற்று இருக்கா இல்லை என்னன்னு தெரில. இதுக்கு எப்படி சுற்று வரும் ஒன்றுமே தெரியாது. யோசிக்க முடியும். இது என்ன தெரில. நீங்கள் தான் இல்லை, இந்த லைட் எரியுது. இந்த லைட்டு ஏன் எரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. மேலே போய் செக் பண்ணிடுறேன். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா, அதனால் அதை செக் பண்ணி பார்த்துருவோம். எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து கொண்டு வரது கஷ்டம்னா அது வந்து ப்ளக் பாயிண்ட் அங்கே இருக்குது. அதுவும் கஷ்டம், கொண்டு வர முடியாது. ஆனால் ஏன் இது ஆஃப் ஆச்சுன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சா இல்லை? ஒரு நிமிஷம் நான் ஃபிகர் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறேன். ஏன்னா இப்போ எனக்கு என்ன பிரச்சனை தெரியும். ஏன்னா இங்கே வருங்க ஃபுல்லாக இப்போ இருட்டாயிருச்சு இந்த இடமே ஃபுல்லாக. இப்போது அது என்னாச்சுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் என்னாச்சுன்னு தெரியல. இப்போ ரொம்ப ஃப்ளக் பாயிண்ட் போட்டு ஆஃப் ஆச்சுன்னா சரி, ஃப்ளக் பாயிண்ட் தான் இஷ்யூ நினச்சி இங்கே போட்டு பார்த்தோம். அந்த படிக்கட்டு கீழே போட்டு லைட் எரிஞ்சுது அப்போ போட மாதிரி. இப்போ வந்து லைட்டும் எரிய மாட்டேங்குது, ஃப்ளக் பாயிண்ட்டும் ஆன் ஆக மாட்டேங்குது. இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு வேறு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் கிளம்பி வீட்டுக்கு போகலாமான்னு பார்க்குறேன். கைஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு நான் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருப்பேன். இப்போ ஏன் லைட் ஆஃப் ஆனாங்கன்னு எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி டென்ஸ்டாகவே இருக்குது. ஏதோ சவுண்டு ஏதோ வருது. ஏன்னா லைட் இருந்தால் கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் நம்ம எடிட்டுக்கும் நான் பண்ணிடுவேன் அட் டைமில். ஏன்னா அதுவும் பண்ண முடியாமல் இதுவும் பண்ண முடியாமல் ஒரு மாதிரி
பேலன்ஸே இல்லாமல் இருக்குது. இங்கே ஆஃப் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. எங்கள் வீடு வந்து இங்கேருந்து நல்லா பார்த்தா எங்கள் வீடு தெரியும். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ஃப்ளக் பாயிண்ட் பார்த்த மாட்டேங்குது. அதனால தான் எங்கள் வீட்டில் யூபிஎஸ் கூட இருக்குது, கரண்ட் போனால் கூட நம்மளுக்கு பிரச்சனை வராது. ஆனால் எங்கள் வீட்டில் இது பார்த்த மாட்டேங்குது. என்னது எங்கள் பேர் என்ன, யூபிஎஸ்ஸா? ஒயர் பார்த்த மாட்டேங்குது. அதனாலே இப்போ எனக்கு என்ன தெரிய மாட்டேங்குது. ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஒன்றும் என்கிட்ட வந்து கேட்டோம்னு நான் சொல்லியிருப்பேன். நான் நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு எவ்வளோ வரப்போகுது. அந்த ஒரு லைட்டு நான் ஒரே ஒரு லைட்டு தான் போடுறேன். அந்த லைட்டு அதே ஃப்ளக் பண்ணி தான் ஃபோனும் சார்ஜ் பண்ணுறேன். ஆனால் ஏன் வரமாட்டேங்குதுன்னு தெரியல. மணி வந்து இப்போ 1 மணி ஆச்சு. இந்த பாருங்க, மணி வந்து 1:02 ஆச்சு. அதனால் எனக்கு வந்து அதுவும் பண்ண முடியாது. இப்போது விடியறதுக்கு நீ 6 மணி நேரம் 6 மணி நேரம் தான் இருக்குது. நம்ம 6 மணி நேரமும் 5 மணி நேரம் தான் இருக்குது விடியறதுக்கு. அதனால் அது பிரச்சனை இல்லை. ஆனாலும் நம்மளுக்கு அந்த பயம் ஒன்று இருக்கும்ல. கொஞ்சம் வெயில் வர ஆரம்பித்தா கூட நம்மளுக்கு அந்த பயம் இருக்காது. சுற்றி ஃபுல்லாக இருட்டாக இருக்கும் போது கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒரு வீட்டில் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருந்தாலும் கூட இஷ்யூ கிடையாது. முதலுக்கு இது ஒரே ஒரு லைட்டு தான். இப்போ தூங்கிட்டு இருக்கோம், சப்போஸ் யாரும் ஃபோன் எடுத்துகிட்டு போனால் கூட யார் எடுத்துகிட்டு போனால் நம்மளை யாருமே போய் கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது. ஏன்னா கீழே வீட்டில் யாருமே கேட் லாக் பண்ணுறதில்ல. அதனால் இது வந்து யார் வரா யார் போகிறா நம்மளுக்கு வந்து ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க. ரொம்ப ஒரு பிளான் இல்லாமல் இறங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு தான் ரீசன் போல் இருக்குது. நான் டக்குன்னு யோசிச்சேன், இந்த மாதிரி ஒரு முடிவு போனால் டக்குன்னு நேற்று தான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த அன்பாக்சிங் வீடியோ, இந்த பழைய வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பொருள் அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ. அதை நான் நேற்று நைட்டு தான் எடுத்தேன். அதை இப்போ எடிட் பண்ணணுமே நைட்டு, அதுக்கு ஏதாவது ஒன்று டாஸ்க் மாதிரி ஒன்று பண்ணி எடிட் பண்ணலான்னு தான். சரி இது ஒன்று பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து எப்படி எடிட் பண்ணுவோம்னு நினச்சி வந்தேன். அதனால் எடிட்டும் பண்ண முடியாமல், இப்போ அந்த வேலையை என்னால் பார்க்க முடியாமல் ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குங்க. இது தெளிவாக பிளான் போட்டிருந்தா நான் வந்து கரெக்டாக இன்னொரு தடவை நான் வந்து தெளிவாக பிளான் போடுறேன். தெளிவாக எங்கள் வீட்டிலேருந்து ஃப்ளக் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து ஃப்ளக் பாயிண்ட் இதெல்லாம் எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு மேலே இங்கே ஃப்ளக் பாயிண்ட்டை மழை பெய்யாத மாதிரி ஃப்ளக் பாயிண்ட்டை வச்சு மறைச்சிட்டு நம்ம கொஞ்சம் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி ஒரு ஷெட்டு மாதிரி எதாவது அடித்து எதாவது உள்ளே இருக்க முடியுமான்னு பார்ப்போங்க. நான் வந்து காலைல சன்ரைஸ் பார்க்க முடியுமான்னு தெரில. வெயில் எடுத்து எழுந்திரிச்சிடுவேன். அந்த ஃபோன்லாம் கொஞ்சம் பத்திரப்படுத்தி வைக்கணும். நான் வந்து இப்போது தூங்க போகிறேன். நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் முடிச்சிருந்தேன் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பாய் காய்ஸ். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, சின்ன உங்களுக்கு ஒன்று தெரியுமா, லைட் வந்துருச்சு. எப்படின்னு தெரியலங்க. இதெல்லாம் கொண்டு போய் கீழே வைக்கலான்னு போனேங்க. மணி வந்து அதே 1:30 மணி தான், கரெக்டாக 1:30 மணி. கரெக்டாக கீழே வைக்கலான்னு போகிறேன். சரி இவர் போடுதுன்னு ஃப்ளக் பாயிண்ட் போட பார்த்தா எரிய ஆரம்பிச்சிருச்சு. திரும்ப செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே இப்போ நான் இங்கே தான் இருக்க போகிறேன். இப்போ நம்ம எப்படியோ இன்ட்ரெஸ்டெல்லாம் நினைக்கிறேன். பிகாஸ் நான் ரொம்ப பேச மாட்டேன். ஏன்னா வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. கைஸ் நான் தூங்க போகிறேன். பாய் கைஸ், நான் தூங்க போகிறேன். பாய் கைஸ். இப்போ வந்து மணி வந்து 4 மணி ஆச்சு. பயங்கரமாக குளிருது எனக்கு. ஏன்னா ரொம்ப காற்று வர சலச்சலாம் அடிச்சுட்டே இருக்குது. பயங்கரமாக குளிருது. ரோடே ஒரு மாதிரி அமைதி தோட்டமாக மாறிடுச்சு. ஒரு சவுண்டு இல்லை. அந்த நாய் மட்டும் தான் கத்திக்கிட்டே கிடக்குது. இவ்வாறுங்க அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு டேவாக இருக்க போகுது. நான் வந்து ஒழுங்காகவே தூங்கலை. ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது தூங்குறதுக்கு. ஃபுல்லாக முடிச்சிருக்கும். யாராவது இருந்து நின்று இருந்தாங்கன்னா நான் பயந்துடுவேன் நான். அதனால் இப்போ வந்து மணி 4 ஆச்சு. நான் காமிக்கிறேன். மணி வந்து 4:02 ஆச்சு. இப்போது வந்து பயங்கரமாக குளிருதுங்க. ஐயோ நடுங்கிட்டு இருக்கேங்க. நான் அந்த ஆஃப் பேண்ட் வேறு போட்டு வந்துட்டு ஆஃப் பேண்ட் போட்டு வந்து டென்ஷன் ஆகிட்டு கிடக்கிறேன். பயங்கரமாக குளிருது. இன்னும் ஒரு 5, 6, 7 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் தான் கிளம்பி. கொஞ்சம் வெயில் அடிக்க ஒரு மாதிரி லைட் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இப்போ பிரச்சனை இல்லை. அண்ட் காய்ஸ் ஒரு 2.5 மணி நேரம் தான் இருக்குது. முடிச்சுட்டு நான் வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். இந்த டாஸ்க்கையும் முடிக்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே காய்ஸ், ஒரு 2.5 மணி நேரம் கழித்து சந்திக்கிறேன். 2.5 மணி நேரம் கழித்து சந்திக்கிறேன் காய்ஸ். பாய் காய்ஸ். என் முடி கொஞ்சம் கன்றாக இருக்குது, கோச்சுக்காதீங்க. இப்போ பாருங்க தனியாக தெரியுதா?
அது தெரியுதான்னு வேறு தெரியலையே. ஃபோக்கஸ் ஆகுதா? பனி பெய்யுதுங்க இங்கே. இவருங்க தனியாக ஸ்ப்ரே அடித்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. ஒர்க் ஆகுது ஆனால் தண்ணி ஆயிடுச்சு. ஸ்ப்ரே அடித்த மாதிரி ஆயிடுச்சு. ஈரமாக இருக்கு. இது கொஞ்சம் பனி வருதுங்க இதில். இப்போது டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு வரோங்க. 5:17 டைம். 5:07 சாரி 5:07 ஆகுது. இங்கே பாருங்கள் ஸ்பீக்கர் மேலே இங்கே பாருங்க சார்ஜர் மேலே இங்கே ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு வருங்க. பனி கொட்டுதுங்க மேலே. இந்த பனியில் உட்காந்துட்டு ரொம்ப எனக்கு இப்போ பயம் கூட ரொம்ப குளிர ஆரம்பிச்சிட்டுங்க. கீழே போன தூங்கவே இல்லைங்க சுத்தமாக. நான் சார்ஜர்னா கூட ஏதாவது பண்ணி தூங்கியிருப்பேங்க. இந்த சார்ஜர் என்னால் தூங்கவும் முடியல. ஒரு மாதிரி இதாக இருக்கு. காலைல விடிஞ்சவொடனே நான் வந்து இதை முடிக்க போகிறேன். அதனால் இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்குது. 6:15 12 சன்ரைஸ் போல் இருக்குது இன்றைக்கி. அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வந்துச்சுன்னா முடிச்சு போட்டு. ஏன்னா இப்போவே வந்து 40 நிமிஷத்துக்கு 32 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன். இது எப்படி 2 வீடியோ போட முடியாது, ஒரே வீடியோவாக போட்டுறேன். எனக்கு 2 வீடியோவாக போட்டுட்டு உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும். சரி காய்ஸ், இனி ஒரு மணி நேரத்தில் வந்துடும் சன்ரைஸ். வந்ததுக்கப்புறம் காமிச்சிட்டு இந்த சேலஞ்சை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போய் தூங்க போகிறேன் காய்ஸ். பை வீக்கல். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து வீடியோ வந்து முடிக்க போகிறோம். ஏன்னா ஃபுல்லாக வெளிச்சமாகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஃபுல்லாகவே வெளிச்சமாகிடுச்சு. அண்ட் இப்போ நான் வந்து வீடியோ வேறு முடிக்க போகிற கண்டிஷனில் வந்துட்டேன். 6:12 ஆயிடுச்சு. சன்ரைஸும் ஆயிடுச்சு. சன் கண்ணு தெரிய மாட்டேங்குது. சும்மா ஒரு ஷேடோ மாதிரி தான் தெரியுது. கண்ணு வந்து கரெக்டாக தெரியல. சன் வந்து கரெக்டாக தெரியல. நான் வந்து தெரிஞ்சிருச்சு மேக்ஸிமம். அதுதான் இந்த சுடுகாடு நான் சொன்னது. இந்த காற்று வர ஓராடிக்கனால சவுண்டு கொஞ்சம் கம்மியாக கேட்குதுன்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த சுடுகாடு. நான் ஒரு தடவை லைட் அடித்து காமிச்சா அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு கீழே என்னோடய திங்ஸ் எனக்கு எடுத்து போகும்போது என்ன வச்சு நான் எவ்வளோ அடித்து பார்த்தேன். எவ்வளோ ஒருத்தங்க கத்துறான் அவன் கூடிய நான் பைத்தியக்காரன். அதுக்கப்புறம் அது சரி எதுக்கு வேண்டாம் ரொம்ப நான் விட்டுட்டு நாய் மேலே மட்டும் அடிச்சிருச்சு. அப்போ பார்த்துட்டு இருந்தேன் கத்தும் போது வேறு தான் இருக்கும் போதுன்னு சொல்லி. ஆனால் வேறு எதுவுமே இல்லை. இங்கே நான் டைம் லேப்ஸ் போடலான்னு பார்த்தேன். டைம் லேப்ஸ் எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த தடவை கற்றுட்டு நம்ம அடுத்த தடவை பண்ணும்போது தெளிவாக பண்ணுவோம். சரி காய்ஸ், சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் வீடியோ. and we'll be back in some other time, some other days in a new video. புது வழியாக யோசிக்கணும். இதே டக்குன்னு எடுத்து யோசிச்சா டக்குன்னு பண்ணிட்டோம். இதே நமக்கு இவ்வளோ பிரச்சனை. லைட்டு பாதியில் கட் ஆகிடுச்சு. பாதியில் லைட்டு கட் ஆச்சு. அதுக்கப்புறம் பாதியில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. அதனால் ரொம்ப குளிர்து வரேங்க. கையெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. நான் வச்சு பேக் பண்ணி வச்சுட்டேன் கிளம்புறதுக்கு. அதனால் நான் வந்து கிளம்புறேன். நெக்ஸ்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாய்ஸ் கொஞ்சம் ரொம்ப சவுண்டு கொஞ்சம் கிளியராக இருக்காதுன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மைக் வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவாக கேட்க ஆரம்பிச்சிடும். அண்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் வில் பி ரைட் பேக் another day, another moment, another video. Bye guys.